10th மேக்ஸில் குவார்ட்டர்லி எக்ஸாமில் கேட்ட 2 மார்க் கொஸ்டின். கம்ப்யூட் எக்ஸ் such that 10^4 கான்குரண்ட் எக்ஸ் mod 19 அப்படின்னு ஒரு சம் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் சம்மில் இருக்கும் புக்கில். சரியா, இந்த சம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 10^4 கான்குரண்ட் எக்ஸ் mod 19. சரியா, நம்ம இந்த 10^4 எப்படி எழுதிக்கலாம்? இப்போ 10^4னா அதை எப்படி எழுதிக்கலாம்னா 10 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரியா, அப்படி எழுதுகிறப்போ இப்போ 10 ஸ்கொயர் போட்டால் 10 ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு என்னது 100 வரும். சரியா, இப்போ 100 கான்குரண்ட் mod 19. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த 100 நம்ம வந்து 19ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன மீதி வருதோ ரிமைண்டரை தான் இங்கே எழுதுவோம். சரியா, அப்போது 100 நம்ம என்ன பண்ணுறோம் 19ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறப்ப எத்தனை டைம்ஸ் வரும்னா 5 டைம்ஸ் வரும். 5 டைம்ஸ் 95ன்னு வரும். பேலன்ஸ் 5 வரும். சரியா, இந்த 5 தான் நம்ம இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எழுதுவோம். சரியா, அப்போது 10 ஸ்கொயர் அப்படிங்கிறது 100 நம்ம 19ஆல் நம்ம டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 5 வருது. சரியா, ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 10^4. அப்போது இந்த 10 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 10 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் போடுறப்போ நம்ம இந்த 5 இருக்கு இல்லையா, இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஸ்கொயர் போடணும். சரியா, ஸ்கொயர் mod 19. சரியா, அடுத்து இந்த 5 ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு என்னது 25. அப்போ இது 10^4 ஆயிரும். கான்குரண்ட் 25 mod 19. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே வந்து டிவைஸரை விட ரிமைண்டர் வந்து நமக்கு எப்படி வரணும்? கம்மியாக வரணும். டிவைஸரை விட ரிமைண்டர் வந்து பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? திரும்ப இந்த 25ஐ நம்ம 19ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறப்ப நமக்கு எத்தனை டைம் போகும்? 1 டைம் போகும். மீதி எவ்வளோ வரும்? நமக்கு 6 வரும். இந்த 6 தான் இந்த இடத்துல எழுதணும். அப்போ 10^4 கான்குரண்ட் 6 mod 19. அப்போ எக்ஸுங்கிறது நமக்கு என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. இதான் அதோட கரெக்ட் ஆன்சர்.